ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எம்ஜி அனிமித்தலன். நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? உங்கள பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. அதுவும் இல்லாம நம்மளோட சேனல்ல நாம இந்த சோலோ லேர்னிங்கோட ஸ்டோரீஸ் போடாம விட்டுட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஒரு 9000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்க. கஷ்டப்பட்டு வந்துச்சு. பட் ஒரு மாங்கா காப்பிரைட் ஆனதுனால எல்லாமே ஃபுல்லா டெலீட் பண்ணப்பட்டுச்சு. சரி, மறுபடியும் நம்மளோட ரீவொர்க், அதாவது இந்த வாட்டி இந்த சோலோ லேர்னிங்கோட ஸ்டோரீஸ நாம கொஞ்சம் தெள்ள தெளிவா சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவ நான் எடுத்துட்டேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ நாம என்ன ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, த சோலோ லெர்னிங் ராக்னராக் மான்காவ் சாப்டர் 1ஓட எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதே மாரியே இந்த சோலோ லெர்னிங்கோட ஸ்டோரியும் நான் தனியா என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன் ஒன் பை ஒன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான மான்காவா ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறதா த சோலோ லெர்னிங் ராக்னராக் மான்காவ் சாப்டர் 1. ஓகே, சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே சோலோ லெர்னிங், அதாவது சோலோ லெர்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட சங்ஜுனும் ஒரு போர்ட்டல் மூலமா போற மாதிரி நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துல இருந்து தான் இந்த கதை, அதாவது சோலோ லேர்னிங் ராக்னராக் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தி அவுட்டர் காட்ஸ், வெளி உலகத்தை சேர்ந்த கடவுள்கள் பண்டைய காலத்துல இருந்து எண்ணற்ற யூனிவர்ஸை உருவாக்கின இந்த பவர்ஃபுல்லான உயிரினங்களை முழுமையான உயிரினங்கள், அதாவது அப்சல்யூட் பீயிங்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கிட்ட சில அவுட்டர் காட்ஸான அப்சல்யூட் பீயிங்ஸ் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வேற யூனிவர்ஸை சேர்ந்தவங்க. மறுபடியும் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கிற ஒரு முடிவற்ற கிரியேஷனான கடவுள்கள் நித்தியமான நிம்மதியை தேடி போக, அதாவது அவங்களுக்கான ஒரு நிம்மதியை தேடி போகிறதுக்காக சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இந்த கடவுள்களை சும்மா இருக்காம என்ன பண்றாங்கன்னா, சில எண்ணற்ற உயிரினங்களை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் சில ஆத்மாக்கள், அதுக்கப்புறம் சில சட்டங்களே அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விதிகளா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அப்சல்யூட் பீயிங்ஸான கடவுள்களுக்கு இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நடந்து ஒரு சலுப்பை தான் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இப்படியே போர் அடிச்சுட்டு இருக்குன்னு அவங்க வேற கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக அவங்க அப்ப ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க, அந்த அவுட்டர் கார்ட்ஸ். அதுதான் அவங்க உருவாக்கின படைப்புகளுக்கு இடையில நடந்த போரை பார்த்து அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மன்னர்களுக்கும் விசஸ் இந்த ஒர்க் ஷாப் லைட்டுக்கும் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கடவுள்கள் அந்த விஷயத்தை தடுக்காம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு இந்த விஷயத்தை சோழ லெவலிங்களே சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட சோழ லெவலிங்கில் இருந்த அப்சல்யூட் பீயிங்கான கடவுளை காட்டுறாங்க ஒரு சீன்ல. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்சல்யூட் பீயிங்கான கடவுள்கள் அவங்க உருவாக்கின படைப்புகள் போர்ல அழிஞ்சு போறதை பார்த்து அந்த விஷயத்தை தடுக்காம என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷமா அதை வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எண்ணற்ற படைப்புகள் போர்ல இறந்து, அதாவது இந்த மாதிரியான படைப்புகள் போர்ல இறந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, ரீஜெனரேஷன் மூலமா மறுபடியும் ஒரு முடிவற்ற செயல்முறையால உயிரோட வந்தாலுமே அப்சல்யூட் பீயிங்ஸான கடவுள்களுக்கு இந்த விஷயம் அவங்களோட சலிப்பை தீர்க்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான போரா மட்டும்தான் இருந்துச்சுன்னு நம்மகிட்ட சொல்றாங்க. இதுக்கிடையில தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இந்த முடிவற்ற போர் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு அப்சல்யூட் பீயிங்கான ஒரு கடவுள் அவர் உருவாக்கின படைப்புகள் மூலமா கொல்ல படுறாப்ல. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம சோழ லெவலிங்க சேர்ந்த கடவுளான அப்சல்யூட் பீயிங் தான் ரூலர்ஸ் கொண்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் நம்மகிட்ட சொல்றாங்க. அப்ப சோழ லெவலிங் யூனிவர்ஸை சேர்ந்த கடவுள் அப்சல்யூட் பீயிங் கொல்லப்படுற சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பார்த்த மற்ற கடவுள்கள் இந்த நிலைமை நமக்கு நடக்கக்கூடாதுன்னு தெளிவா உணர ஆரம்பிச்சாங்க. ஒரு மாஸ்டரான கடவுளை இழந்த உலகத்தை அந்த எல்லா கடவுள்களும் அப்ப ஒண்ணு கூடி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கிட்ட எல்லா யூனிவர்ஸ் சேர்ந்த கடவுளையும் ஒரு சீன்ல காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டான கடவுளோட மரணம் அவர் உருவாக்கின படைப்புகள் மூலமா அந்த விஷயம் நடந்திருக்குன்னு எல்லா கடவுள்களும் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சாங்க. நிலைமை இப்படி இருந்தாலும் அப்சல்யூட் பீயிங்ஸான கடவுள்கள் இந்த விஷயத்தை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் ஒரே எண்ணத்தை தான் அப்ப ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சீன்ல சேடா மோனாருக்கான நிழல் மன்னன் ஒரு செஸ் போர்டில் இருக்கிற சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அந்த சேடா மோனாருக்கான நிழல் மன்னனை மட்டும்தான் எல்லா கடவுளுக்கும் இப்போ ஒரு டார்கெட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓனரே இல்லாத ஒரு சக்திய எல்லா கடவுள்களும் வேகமா அதை கைப்பற்ற நினைச்சாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேடா மோனாருக்கான ஆஸ்போன், அதாவது நிழல் மன்னனோட சக்தியை எல்லா கடவுள்களும் இப்போ கைப்பற்ற பார்க்குறாங்க. அதாவது ஆட்டையை போட பார்க்குறாங்க. எல்லாருமே முந்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க.
இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வந்து ஆஸ்போனோட சக்திய வந்து எடுத்தாகணும். ஏன்னா வந்து அவன் வந்து கடவுளையே வந்து கொன்றுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பவர்ஃபுல்லா தான் வந்து இருப்பாங்கன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு, மத்த கடவுள்கள் எல்லாமே இப்ப பூமியையும், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்போனோட சக்திய வந்து எடுக்கறக்கு வந்து பிளான் வந்து போட்டுருக்காங்க. இதுதான் வந்து இந்த கதையோட ஒரு மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் சீன் நம்மகிட்ட சுகோவோட ஸ்கூல வந்து காட்டுறாங்க. சுகோ அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து பேசிட்டு வந்து இருக்கிறான். சுகோ வந்து என்ன சொல்றான்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், கொரியா யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நான் அங்க வந்து போக போறேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு வந்து சொல்லும்போது, இந்த விஷயத்த வந்து கேட்டு சுகோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சுகோ மாதிரி வந்து இருக்கிற ஒரு அறிவு இல்லாதவனுக்கு எப்படி ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சீட் வந்து கிடைச்சு அவன் வந்து சேர முடியும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இன்னொரு பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, இந்த விஷயத்த வந்து கேட்டு சுகோ அப்படின்னு வந்து சிரிக்கிறான். நான் ஃபைனலா இந்த நரகத்திலிருந்து வெளிய போக போறேன். அப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, வாழ்த்துக்கள் சங் சுகோ. நீ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து போக போறியாமே? நான் வந்து அந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டேன். நீ இவ்வளோ புத்திசாலியா வந்து இருப்பேன்னு எனக்கு வந்து தெரியாம போச்சு. நீ எப்போல இருந்து இவ்வளோ நல்லவனா வந்து மாற வந்து ஆரம்பிச்சேன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, சுகோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, கிம் சியோங் சியுல் மறுபடியும் வந்து நீயாடா? என்ன தொந்தரவு பண்ணாம வந்து விடமாட்டியா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, லீ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட நேம் கிம் சியோங் சியோல் வந்து இல்லடா. அது வந்து லீ என்சியோல். ஓகேவாடா? என்னோட பேர வந்து கரெக்ட்டா வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லும்போது, சுகோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அது வந்து இருக்கட்டும். அதனால இப்ப வந்து என்ன? உன்னோட பேர வந்து கரெக்ட்டா சொன்னா மட்டும், நீ வந்து என்ன ஒழுங்காவா வந்து இருக்க போற? அப்படின்னு வந்து சொல்லும்போது, லீ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சங் சுகோ. ஸ்கூல மறுபடியும் வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போற பிளான்ல நான் ஃபுல்லா வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு வந்து நீ தான் வந்து காரணம். அப்படின்னு வந்து சொல்லும்போது, சுகா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா. அதே மாதிரியே நான் கிராஜுவேட் வந்து ஆனதுக்கும் உனக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, லீ என்ஷியால் மறுபடியும் வந்து சுகோ கிட்ட வம்பிழுக்க வந்து ஆரம்பிச்சுட்டான். நாம எல்லாருமே வந்து பாஸ் ஆகி கிராஜுவேட் இப்ப வந்து ஆகிட்டோம். இப்படி இருந்தும் ஏன் அவன் இன்னும் வந்து சின்ன பையன் மாரி வந்து சுகோ கிட்ட இப்படி வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இன்னொரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா, அப்பா வந்து காணாம போனதுக்கு அப்புறமும் அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு வந்து இருக்காம, ஒரு சந்தோஷமான வந்து வாழ்க்கைய வந்து வாழ்றதுக்கு நம்ம சுகோ இப்ப வந்து முயற்சி பண்ணிட்டு வந்து இருக்கிறான். இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து இருக்கிற சுகோ கிட்ட லீ ஏன் எப்பயுமே வந்து இவ்வளோ மோசமா வந்து எப்பயுமே வந்து நடந்துக்கிறான்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, லீ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "சுகோ இத வந்து வாங்கிக்கோடா" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சுகோவ அப்போ சடனா லீ அட்டாக் பண்ண வந்து வரான். அப்ப சுகோ அவனோட முட்டிய வந்து யூஸ் பண்ணி லீ என்சாலோட முகத்திலேயே அட்டாக் வந்து பண்றான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, கிராஜுவேட் வந்து நடக்கிற வரைக்கும் நாம ஏன் கொஞ்சம் வந்து அமைதியா வந்து இருக்கக்கூடாது? வெளிய போய் வந்து மோதிக்கலாமா? அப்படின்னு வந்து சொல்லும்போது, சுகோ அப்போ சடனா வந்து ஷாக் ஆகுறான். லீ என்சியூல் அப்ப வந்து சுகோவோட அட்டாக் வந்து பட்டு எதுவுமே வந்து ஆகாத மாதிரி வந்து சிரிச்சுட்டு வந்து இருக்கிறான். லீ வந்து என்ன சொல்றான்னா, "என்ன எலோடா வந்து இது? இந்த அட்டாக் எல்லாம் வந்து என் மேல வந்து வேலை செய்யாதுடா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்ப சடனா வந்து லீயோட கையில ஒரு மேஜிக் எனர்ஜி வந்து வருது. அப்ப லீ சுகோவ மேஜிக் எனர்ஜிய வந்து யூஸ் பண்ணி அது மூலமா வந்து அட்டாக் வந்து பண்றான். சுகோ அப்போ இந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து எஸ்கேப் ஆகி வந்து ஷாக் ஆகுறான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்து மத்த எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. லியோட அட்டாக் பட்டு ஸ்கூல்ல வந்து இருக்கிற லாக்கர் பாக்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு. அந்த சீனையும் நம்மட்ட வந்து காட்டுறாங்க. லீ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்கு சுகோ அப்படின்னு வந்து கேட்கும்போது, சுகோ வந்து என்ன சொல்றனா, அட கடவுளே என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீன் 2 வருஷம் வந்து கழிச்சு பெரிய காலேஜ் பையனா வந்து வளர்ந்து வந்திருக்க சுகோ காலேஜுக்கு வந்து போயிட்டு வந்து இருக்கிறான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகு அப்போ என்னமோ வந்து யோசனை பண்ணிட்டு அப்படியே வந்து ரோட்ல வந்து நடந்து வந்து போயிட்டு வந்து இருக்கும்போது சடனா எதையோ பார்த்து வந்து ஷாக் ஆகுறான். அப்போ ஒருத்தர் வந்து மைக்கில் வந்து பேசிட்டு வந்து இருக்காப்ல. அவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா கிளாஸும் மெயின் பில்டிங்ல வந்து நடக்காம மூவ் ஆகி சைடு பில்டிங்ல வந்து நடக்க போகுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் இப்போ வந்து சைடில் வந்து இருக்கிற பில்டிங்க்கு உடனே வந்து போங்க. அண்டர்ஸ் இப்போ கேட்ல வந்து ரைடுக்கு வந்து போயிருக்காங்க. எல்லாரும் வந்து இங்க இருக்கிற டஞ்சன் கேட் பக்கமா வந்து க்ளோஸா வந்து வராம கொஞ்சம் வந்து இருங்க. ப்ளீஸ் நான் சொல்றத வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சுகோ காலேஜ் கிட்ட ஒரு டஞ்சன் கேட் வந்து இருக்கிறத நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. மறுபடியும் ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஹண்டர்ஸ் வந்து உள்ள போய் எவ்வளவு நேரம் வந்து ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போ ஒரு ஒர்க்கர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க உள்ள போய் வந்து 8 மணி நேரம் வந்து ஆகுது சார். இருந்தாலும் இது ஒரு டி ரேங்க் கேட்டு. அவங்க வந்து சீக்கிரமா வந்து உள்ள போய் வந்து கேட்ட வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துருவாங்க சார்.
இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இடத்த வந்து பொறுத்த வரைக்கும் அன்ட்ரஸா வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதனால ப்ளீஸ் மக்கள் உடனே இந்த இடத்த விட்டு வந்து வெளிய வந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சில பொண்ணுங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க அந்த கேட்ட கிளியர் வந்து பண்ணலனா என்ன நடக்கும்? அன்ட்ரஸ் அந்த வேலைய வந்து கரெக்ட்டா வந்து பார்த்துப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த விஷயத்த நினைச்சு நம்ம வந்து பயப்பட வந்து தேவையில்ல. அப்படின்னு வந்து பேசிட்டு வந்து இருக்கும்போது, சுகம் வந்து என்ன நினைக்கிறான்னா, இன்னொரு டஞ்சன் கேட்டா? 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுன்னு ஒரு விஷயம் வந்து உருவாகி, ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய அளவுல வந்து மாத்தி அமைச்சுச்சு. இந்த கேட்ஸ் வந்து உருவானது மூலமா இந்த உலகம் பாதிக்கப்பட்டுச்சு. கேட்ஸ பொறுத்தவரைக்கும் அதுங்க வந்து டஞ்சனுக்குள்ள வந்து உள்ள போகறதுக்கு ஒரு வழிப்பாதை மட்டும் தான். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டஞ்சனுக்குள்ள சில மான்ஸ்டர்ஸ் தப்பிச்சு கட்டுப்பாடே வந்து இல்லாம சுத்தி வந்து திரிஞ்சுட்டு வந்து இருந்தாங்க அந்த டஞ்சனுக்குள்ள. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மான்ஸ்டர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மனிதர்களும் மாறப்பட்டு படைக்கப்பட்டு வந்து இருந்தாங்க. இந்த விஷயத்துல அவேக்கனர்ஸ்னு வந்து சொல்லப்படுற ஹண்டர்ஸ் மான எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணி சூப்பர் ஹியூமன்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிறக்க ஆரம்பிச்சாங்க. கண்டினியூவா வந்து மாறி வர இந்த உலகத்துல நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த குழப்பமான விஷயம் வந்து நீடிக்கும்னு எல்லாருமே வந்து நினைச்சிட்டு வந்து இருந்தப்போ தான் ஊஜுன்சுல்னு வந்து சொல்லப்படுற ஒரு அவேக்கனர் இந்த குழப்பத்தை வந்து தீர்க்கறதுக்காக ஹண்டர்ஸ் அசோசியேஷன் வந்து சொல்லப்படுற ஒரு விஷயத்தை உடனே வந்து உருவாக்குனாரு மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக. அது மூலமா ஹண்டர்ஸ்னு வந்து சொல்லி எல்லா மக்களையும் அவரு ஒன்று திரட்ட வந்து ஆரம்பிச்சாப்ல இந்த விஷயத்துல. இப்ப இந்த உலகம் ரெண்டா பிளக்கப்பட்டு அதுல அவேக்கனடான ஹண்டர்ஸும் அதுக்கப்புறம் அன் அவேக்கனடுன்னு வந்து சொல்லப்படுற மக்களும் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம சுகோ வந்து கிளாஸ்ல டிராயிங் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப சுகோ ஒரு எறும்பு படத்தை வந்து வரைய வந்து ஆரம்பிக்கிறான். சுகோ வந்து அப்ப வந்து என்ன நினைக்கிறான்னா, சில பேர் பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எறும்பு மாதிரி கடுமையா வந்து உழைக்க வந்து வேண்டியிருக்கு. ஆனா சிலருக்கு அந்த பணம் ஈஸியா வந்து கிடைச்சிருது. இந்த வேறுபாடு தான் அந்த எறும்புகளோட வரம்ப மீறி சில செயல்களை வந்து அவங்கள வந்து தெளிவா வந்து செய்ய வைக்க உதவுது. இந்த உண்மையும் வந்து தெளிவா வந்து இப்ப நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அன்ன அவேக்கனர் எவ்வளவுதான் வந்து முயற்சி பண்ணாலும் அவனால ஒரு ஈரங்க அவேக்கனருக்கு இடையில வந்து இருக்கிற இடைவெளியை எப்பயுமே வந்து குறைக்க முடியாது. அப்ப சுகோ கிம் கிட்ட ஸ்கூல்ல வந்து பிளாஸ்பேக் சீன்ல வந்து அடி வாங்கி படுத்து இருக்கிற மாதிரியான ஒரு சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ அப்ப வந்து ரொம்ப வந்து வீக்கா வந்து இருக்காப்ல. சுகோ வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஹண்டர்ஸ் டஞ்சன் கேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாம வந்து விட்டுட்டா அதனால இந்த உலகம் சீக்கிரமா வந்து அழிஞ்சு போயிடும். இதை வேற மாதிரி வந்து சொல்லணும்னா, அவேக்கனர்ஸான ஹண்டர்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல மக்கள் யாரும் நிம்மதியா வந்து வாழ முடியாது. ஹண்டர்ஸோட ஹெல்ப்பால தான் நாம வந்து இன்னும் உயிரோட வந்து இருக்கிறோம் இந்த உலகத்துல. இதுல அவேக்கனர்ஸ் மட்டும் எப்பயும் சேஃபா வந்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் மக்கள் எல்லாரும் ஹண்டர்ஸுக்கு எப்பயுமே வந்து மரியாதையும் நன்றியை வந்து செலுத்திக்கிட்டே வந்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன மாதிரி வந்து இருக்கிற அன் அவேக்கனர்ஸ் உயிரோட வந்து இருக்கிறதுக்கும் நிம்மதியா வந்து வாழ்றதுக்கும் அந்த ஹண்டர்ஸ் தான் வந்து எப்பயுமே வந்து காரணமா வந்து இருக்காங்க. அது வந்து எப்பயுமே. ஆனாலும் என்னோட மனசுல ஒரு கவலை எப்பயும் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கு. எதுவுமே வந்து இல்லாத ஒரு மன நிலைமைக்கு டெய்லி நான் வந்து போயிட்டு வந்து இருக்கிறேன். காணாம போன என்னோட அப்பா அம்மா மற்றவங்கள வந்து நம்பி நான் எப்பயுமே வந்து உயிர் வாழ வந்து கூடாது. என்னால எதையுமே வந்து பண்ண முடியும்னு நான் நினைச்சப்ப கூட என்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் வந்து பறிக்கப்பட்டப்ப கூட என்னோட இதயத்துல ஒரு விஷயம் கவலைப்படாம வந்து வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு உதவி வந்து இல்லாத ஒரு விஷயமும் என் கூட வந்து எப்பயுமே வந்து இருந்துச்சு. அதுதான் வந்து என்னோட நம்பிக்கை. நான் என்னோட அப்பா மாதிரி வந்து எப்பயுமே வளர்ந்துக்கிட்டு வந்து இருக்கேன்னு என்னோட அம்மா என்கிட்ட அடிக்கடி வந்து எப்பயுமே சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. நானும் வந்து எங்க அப்பா மாதிரி தானு. அப்படின்னா எங்க அப்பா எப்படி இந்த உதவி வந்து இல்லாத நிலைமையில வந்து இருந்து தப்பிச்சு வந்து இருப்பாப்ல? யாரோட உதவி வந்து இல்லாம தனியா வந்து ஒரு ஆள் வந்து எப்படி வந்து முன்னேற வந்து முடியும்? அப்படின்னு வந்து சுகோ வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா சுகோவோட டீச்சர் அவன வந்து கூப்பிடுறாப்ல. சுகோ வந்து என்ன சொல்றான்னா, "ஆ சொல்லுங்க சார்" அப்படின்னு வந்து கேட்கும்போது, டீச்சர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீ இன்னைக்கு நல்லா வந்து கவனம் வந்து செலுத்துற சுகோ. சரி, நீ இப்ப வந்து என்ன மாதிரியான வேடிக்கையான விஷயத்த வரைஞ்சிட்டு வந்து இருக்கன்னு வந்து பார்க்கலாமா?" அப்ப சுகோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, சார் நான் ஜஸ்ட் என்னோட மைண்ட்ல வந்து என்ன தோணுச்சோ, அத தான் இப்ப வந்து வரைஞ்சிட்டு வந்து இருக்கிறேன். அவ்வளதான்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டீச்சர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீ ஒரு எறும்ப வந்து இப்ப வந்து வரைஞ்சிட்டு வந்து இருக்கியா? இந்த எறும்பு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு. நல்லது. ஒருவேளை இத நீ ஒரு எறும்பு மனுஷன்னு வந்து சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது." அப்படின்னு வந்து டீச்சர் வந்து சொல்லும்போது, சுகம் வந்து என்ன நினைக்கிறேன்னா, "ஒரு நிமிஷம் நான் ஏன் இந்த எறும்ப வந்து இப்படி வந்து வரைஞ்சிருக்கிறேன்? எனக்கு வந்து தெரியலையே!" அப்படின்னு வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சுகோ பெருவ வந்து டிராவிங் வந்து பண்ணி வந்து வச்சிருக்கிறான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் டஞ்சன் கேட்ல இருந்து ஹண்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய வந்து வராங்க. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஹண்டர்ஸ் எல்லாரும் இப்போ வெளிய வராங்க. அங்க பாருங்க. வாவ்! அவங்க ரொம்ப வந்து ரிலாக்ஸா வந்து இருக்காங்க. அவங்க அந்த டஞ்சன் கேட்ட வந்து வெற்றிகரமா வந்து கிளியர் வந்து பண்ணிட்டாங்க போல இருக்கு. இத வந்து பார்க்கும்போது." அப்ப வந்து ஒரு ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நல்ல வேலை வந்து பண்ணியிருக்கீங்க ஹண்டர் கிம் ஜோங் சோ" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப கிம் ஜோங் சோன்னு வந்து சொல்லப்படுற ஹண்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா,
இந்த டஞ்சன் ரைட நாங்க வெற்றிகரமா கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்க இந்த வாட்டி டஞ்சன் கேட்ல ஒரு புது வகையான மான்ஸ்டர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணோம். அவங்க கண்ணு, அதுக்கப்புறம் வந்து வாயில இருந்து ஒரு ப்ளூ கலர் நெருப்பு வந்து வெளிய வந்துச்சு. அவங்க வந்து பார்க்கறதுக்கு மனித உருவத்துல வந்து இருந்தாங்க. அதாவது ஜாம்பி மான்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து இருந்தாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் எங்கள வந்து அவங்களோட பற்கள், அதுக்கப்புறம் வந்து நகத்த வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து இல்லாம வந்து இருந்தாங்க. ஒரே அடியில வந்து செத்துட்டாங்க. அவங்க அட்டாக் மூலமா எனக்கு கீறல் ஆயி கூட, நான் இன்னும் வந்து நல்லா தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து பெருசா வந்து எதுவுமே வந்து ஆகல. ஆனா ஒரு விஷயம், அப்படின்னு வந்து கிம் ஜோங் சோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஆபிசர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, கேட்ஸ் அப்பீர் ஆனதுல இருந்து இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ இதுக்கு முன்னாடி நாம வந்து கேள்விப்பட்டதோ, இல்ல வந்து பார்த்ததே வந்து இல்ல சார். இருந்தாலும் நீங்க இப்போ நல்லா வந்து இருக்கிறத நெனச்சு, நான் கொஞ்சம் வந்து இப்போ வந்து ஹேப்பியா இருக்கிறேன். அப்பனா வந்து ஹண்டர் கிம் ஜோங் சோ, ப்ளீஸ் நீங்க இந்த ரயில்ல வந்து நடந்த விஷயத்த பத்தி சீக்கிரம் ஒரு ரிப்போர்ட்ட வந்து ரெடி பண்ணி வந்து தாங்க. இந்த விஷயத்த நாங்க உடனே போய் ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல சேர்மன் கிட்ட போய் வந்து சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா கிம் ஜோங் சோங்க்கு வந்து அடிபட்ட இடத்துல இருந்து ஒரு நீல கலர்ல வந்து நெருப்பு வந்து எரிய வந்து ஆரம்பிக்குது. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப சடனா வந்து கிம் ஜோங் சோ ஹண்டருக்கு வந்து என்னமோ வந்து ஆகுது. இந்த விஷயத்த வந்து பார்த்து மத்த எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "ஒரு நிமிஷம் ஹண்டர் கிம் ஜோங் சோ, நீங்க இப்போ வந்து ஓகே தானே? உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்ப சடனா வந்து கிம் அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்ஸ் மாரி வந்து மாறி பேசிட்டு வந்து இருந்த ஆபீசர வந்து ஜாம்பி மாதிரி வந்து புடிச்சு வந்து கடிச்சு அட்டாக் வந்து பண்றான். இந்த விஷயத்த வந்து பார்த்து மத்த எல்லா ஹண்டர்ஸும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியல. அப்ப சடனா வந்து கிம் ஜோங் சோ மத்த ஹண்டர்ஸையும் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து திரும்பி வந்து பார்க்கறான். அப்போ ஒரு ஹண்டர் பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, இந்த நீல கலர் நெருப்பு இது வந்து பார்க்கறதுக்கு நாம டஞ்சன்ல வந்து பார்த்த மான்ஸ்டர்ஸ் மாதிரியே வந்து இருக்கு. அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா கிம் இந்த பேசிட்டு வந்து இருந்த ஹண்டர் பொண்ணையும் அட்டாக் பண்ணி வந்து கொல்றான். அந்த சீனையும் நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து பார்த்து எல்லா மக்களும் பயந்து வந்து ஓட வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிம் மூலமா வந்து பாதிக்கப்பட்ட எல்லா ஹண்டர்ஸும், ஒர்க்கர்ஸும் அந்த நீல கலர்ல வந்து இருந்த ஜாம்பி மான்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து மாற வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அப்படி வந்து மாறி மத்த ஆபீசர்ஸ வந்து அட்டாக் வந்து பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப சுகம் இருக்கிற கிளாஸ் வரைக்கும் இப்படி வந்து வெளிய நடக்கிற சவுண்ட் வந்து கேட்க வந்து ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட கேட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எந்திரிச்சு போய் வெளிய நடக்கிற விஷயத்த ஜன்னல் கிட்ட வந்து நின்னு வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. அப்ப பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்ன நடக்குது அந்த இடத்துல? அது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா சுகோ வெளிய நடக்கிற விஷயத்த பார்த்து வந்து ஷாக் ஆகுறான். சுகோ வந்து என்ன சொல்றான்னா, அவங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப வந்து சண்டை போட்டுட்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எல்லா மக்களும் ஜாம்பி மான்ஸ்டர்ஸ் மாரி வந்து மாறி, வெளிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி எல்லா மக்களையும் வந்து தாக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, அவங்க கண்கள் நீல கலர்ல வந்து ஒரு நெருப்பு மாரி வந்து எரியுது. அவங்க பார்க்கறக்கு வந்து மான்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா பயந்துகிட்டு, "அப்பன்னா அந்த இடத்துல டஞ்சன் பிரேக் வந்து ஆகியிருக்குன்னு மட்டும் என்கிட்ட வந்து சொல்லிறாதீங்கப்பா. நாம வந்து உடனே வந்து போகணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு வந்து இப்ப வந்து இருக்கீங்க? நாம இப்ப வந்து உடனே இந்த இடத்த விட்டு வந்து வெளிய வந்து போயாகணும். இல்ல ஹண்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து வர வரைக்கும் நாம வந்து இங்க தான் வந்து வெயிட் பண்ணி ஆகணும்." அப்படின்னு வந்து பசங்க வந்து பேசிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, "டாலிம், டீச்சர் சார், நீங்க ஒரு அவேக்கனர் தானே? ஏதாச்சும் வந்து இப்ப வந்து பண்ணுங்க. நீங்க போய் வந்து சண்டை போடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீச்சர் கேரக்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "இல்லப்பா, நான் ஜஸ்ட் ஒரு இ ரேங்க் ஹண்டர் மட்டும் தான். என்னால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பயப்படுறாப்ல. சுகு அப்போ சடனா வந்து எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் சுகு பில்டிங்க்கு வந்து நேரா இருக்கிற ஒரு மாடி மேல நின்னுட்டு வந்து இருக்குது. அந்த மான்ஸ்டர் வந்து அப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா, வேகமா ஓடி வந்து சுகோ இருக்கிற பில்டிங் இடத்துல வந்து குதிக்க வந்து வருது. சுகோ வந்து என்ன சொல்றான்னா, உடனே "இங்க இருந்து எல்லாருமே வந்து ஓடி போங்கடா" அப்படின்னு வந்து கத்தும்போது, அப்ப அந்த மான்ஸ்டர் சுகோ இருக்கிற பில்டிங் கண்ணாடிய வந்து உடைச்சுக்கிட்டு, அந்த ஸ்கூல் பில்டிங்க்குள்ள வந்து என்ட்ரி வந்து ஆயிருச்சு. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்து எல்லாரும் அப்ப வந்து ஷாக் ஆகுறாங்க. மான்ஸ்டர் அப்போ ஒரு பையன வந்து அட்டாக் வந்து பண்ணிருச்சு. அந்த சீனையும் நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ வந்து என்ன சொல்றான்னா, "எல்லாரும் இங்க இருந்து வந்து ஓடி போங்கடா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்ப சுகோவும் செம்ம பயத்துல அந்த ரூம விட்டு வந்து ஓடி போக வந்து பார்க்கறான். அப்போ ஒரு பொண்ணு அடிபட்டு எந்திரிக்க முடியாம வந்து கீழ வந்து கிடக்குறா. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "என்னால எந்திரிக்க
முடியல, ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்ப இந்த விஷயத்த வந்து கேட்டு சுகோ அந்த பொண்ணுக்கு வந்து உதவி வந்து பண்ணாம வெளிய வந்து ஓடி வந்து போறான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ வந்து அப்ப வந்து என்ன சொல்லிட்டு வந்து போறான் அப்படின்னா, "நான் போய் சீக்கிரமா ஹண்டர வந்து கூட்டிட்டு வந்து வரேன். இங்கே வந்து வெயிட் பண்ணு" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சுகோ அப்ப வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, "அடச்சே! நான் ஏன் அந்த விஷயத்த வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து அப்படி வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து அவள அந்த இடத்துலயே வந்து சாக விட்டுட்டு வந்து வந்திருக்கேன் இப்போ. ஆனா என்ன மாதிரி வந்து இருக்கிற ஒரு அன்அவேக்கனரால வேற என்னதான் வந்து பண்ண முடியும்? நீங்களே வந்து சொல்லுங்க. மறுபடியும் அந்த அன்அவேக்கனிங் விஷயமா? ச்சை! நான் எதுவுமே வந்து செய்யாம இப்படியே வந்து சாக்கு போக்கு வந்து சொல்லிட்டு வந்து இருந்தா, இங்க எதுவுமே வந்து மாறப்போறது வந்து இல்ல. என்னால செய்யக்கூடிய விஷயத்த நான் இப்ப வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சாகணும். உன்னால முடியும் சுகோ. உன்னால முடியும்டா சங் சுகோ. ஏதாச்சும் வந்து பண்றா. அப்பா வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருந்தா, இந்நேரம் வந்து இப்ப வந்து என்ன பண்ணியிருப்பாப்ல? அப்படின்னு வந்து சுகோ வந்து நினைச்சுட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சங்ஜுனும் திரும்பி வந்து பார்க்குற மாதிரியான ஒரு சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ அப்போ எதையோ வந்து பார்க்குறான். நெக்ஸ்ட் சீன் கிளாஸ் ரூம் இடத்துல அந்த மான்ஸ்டர் மனுஷன் அந்த பொண்ண அட்டாக் பண்ண வந்து பார்க்குறான். இத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப வந்து பயப்பட வந்து ஆரம்பிக்கிறா. அப்ப மான்ஸ்டர் அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணி அவகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சுகோ சடனா என்ட்ரி ஆகி நெருப்ப வந்து அணைக்கிற சிலிண்டர வந்து யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட வாயிலே வந்து அட்டாக் வந்து பண்றான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சுகோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இதுவும் கரெக்ட் தான். அப்பா வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருந்தா, இந்நேரம் வந்து சத்தியமா இந்த விஷயத்த தான் வந்து பண்ணியிருப்பாப்ல. அவர் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல. அந்த விஷயத்த தான் இப்ப நான் வந்து பண்ண வந்து போறேன்." அப்படின்னு வந்து சுகோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா கிளிட்ச் ஆகி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன போட்டிருக்குன்னா, "பலவீனமானவர்களோட தைரியம் என்ற சீக்ரெட் குவெஸ்ட்டுக்கான நிறைவுகள நீங்க இப்ப வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்கு. அதோட வந்து இந்த சோலோ லெவலிங் ராக்னராக் மான்காவா சாப்டர் 1 வந்து முடிஞ்சு ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த சோலோ லெவலிங் ராக்னராக் மான்காவா சாப்டர் 2ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து எப்படி வந்து இருக்குன்னு நீங்க வந்து மறக்காம வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணுவோம்.